குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போல் அகாடமி. டெய்லி கண்ட பேஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் 5 2024 புதன்கிழமை இன்றைக்கி கண்ட பேஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பேஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதுமாதிரி வந்து டிஎன்பிசி எக்ஸாமுக்கு தேவையான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்ஸ்லாம் வேணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் இருக்கும். நீங்கள் தாராளமாக போய் எடுத்துக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பேஸ் பார்த்துடலாம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா. 543 தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக மற்றும் அதன் கூட்டணியோடு சேர்த்து 292 தொகுதிகளையும், இந்தியா கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா 233 தொகுதிகளையும், பிற கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா 17 தொகுதிகளையும் வந்து கைப்பற்றிருக்கு. ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 272 தொகுதிகள் இருந்தால் போதுமானது. இப்போ பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா 292 தொகுதியில் வந்து கையில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மக்களவைத் தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் மற்றும் புதுச்சேரி ரெண்டையுமே சேர்த்து 40 தொகுதிகளையும் பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி தான் வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றியிருக்கிறாங்க. அடுத்து அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு முகவர்களாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களை தேர்ந்தெடுக்க ஜூன் 19 வந்து நேர்காணல் நடக்குது. அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு கிராம அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு விற்பனை முகவர்களுக்கான நேர்காணல் வந்து ஜூன் 19 நடைபெற இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் தகுதியுள்ளவர்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், வயது வரம்பு 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். இந்த தகுதியெலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். சுய தொழில் செய்வோர்கள் மற்றும் வேலையில்லா இளைஞர்கள் ஏதேனும் காப்பீடு நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பணி புரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்காக வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. முகவர்களாக சேர விரும்புவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அசல் மற்றும் 2 நகல் வயது சான்று, முகவரி சான்று மற்றும் கல்வி சான்று, முதுநிலை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு முதுநிலை செயின்ட் தாமஸ் மவுண்டன் தலைமை அஞ்சலகத்தை வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி ஜூன் 19ஆம் தேதி காலை 10 மணிக்கு நேர்காணலுக்கு வந்து நீங்கள் தாராளமாக போகலாம். நீட் தேர்வு முடிவுகள் வெளியீடு. தமிழக மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 8 பேர் வந்து முதலிடத்தில் இருக்கிறாங்க. இளநிலை மருத்துவ படிப்புக்கான தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உட்பட நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா 67 பேர் வந்து பார்த்திங்கன்னா முதலிடம் பிடித்து சாதனை படைச்சிருக்காங்க, ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூலை 21 வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு. இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களின் திறனை கண்டறிவதற்காக அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டு முதல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 11ஆம் வகுப்பு போல மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தின்படி அறிவியல், சமூக அறிவியல், கணிதம் இந்த 3 பாடத்தின்படி வந்து கேள்விகள் கேட்கப்படும். இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 500 ஆண்கள், 500 மாணவர்கள், 500 மாணவிகள் சேர்த்து மொத்தம் 1000 பேரை வந்து இதில் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த மாணவர்களுக்கு 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா 10 மாதங்களுக்கு 10,000 வீதம் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யார் யார் வந்து எந்தெந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க அப்படி டீட்டெயில் இருக்குது. நான் உங்களுக்கு பிடிஎஃப் போடுறேன், நீங்கள் இதை பார்த்து படிச்சுக்கோங்க. அது ஒன்றும் கொஸ்டின் நிறைய கிடையாது, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு நாலேஜ் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவாக வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது. 18வது மக்களவைத் தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா 292 இடங்கள் வந்து பாஜக வந்து வெற்றி பெற்று வந்து பார்த்திங்கன்னா 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறது. 7 கட்டங்களாக நடந்து முடிந்த தேர்தல் மக்களவைத் தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா 31.2 கோடி பெண்கள் உட்பட 64.2 கோடி வாக்காளர்கள் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. 1.5 கோடி வாக்குச்சாவடிகள், 68,000 கண்காணிப்பு குழுக்கள், 55 லட்சம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி தான் இவ்வளோ பெரிய ஜனநாயக தேர்தல் வந்து நம்ம தேர்தல் ஆணையம் வந்து நடத்தியிருக்காங்க. இந்திய பிரதமராக இருந்த பண்டிதர் ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்திங்கன்னா 3வது தேர்தல் 1962 வந்து 3வது முறையாக அவர் பிரதமராக இருக்கும்போது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாக்கு எண்ணிக்கை சறுக்கலை வந்து அவர் எதிர்கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. சுமார் 141.72 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 97 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் சுமார் 66% பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க. உலகின் மிக அதிகப்படியான வாக்காளர்கள் பங்கேற்ற மிகப்பெரிய தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் சொல்கிறாங்க, இந்தியாவோட தேர்தல் தான் சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் எப்படி சேர்க்கப்பட்டுச்சு அதை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு தேவையான மட்டும் படிச்சுட்டா போதும். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் வந்து 1946 டிசம்பர் 9ஆம் தேதி கூடியிருந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் வந்து அதில் சாதாரண உறுப்பினராக தான் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் பெறுவதற்கு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா 1947 ஜூலை இறுதியில் முக்கியமான நிகழ்வு நடந்துச்சு. உலக புகழ்பெற்ற அரசியல் சாசன மேதையான பிரிட்டிஷ் அறிஞர் ஐவர் ஜெனிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா அரசியல் நிர்ணய சபையில் சேர்க்க வந்து மகாத்மா காந்திகிட்ட வந்து ஒப்புதல் வாங்க ஜவஹர்லால் நேரு போயிருக்காரு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்நியரிடமிருந்து சுதந்திரம் வாங்குகிறோம், அவங்களே வந்து நம்ம அரசியலமைப்பு எழுத சொல்கிறதா, வேணாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர்கிட்ட இந்த பொறுப்பு ஒப்படைங்கன்னு சொல்லிட்டு காந்தி தான் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியில் இருக்குது.
இதில் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் வந்து நாட்டின் முதல் சட்ட அமைச்சராக பதவி வைக்கிறார். 1947 ஆகஸ்ட் 15 வந்து பொறுப்பேற்ற பிறகு அரசியல் சாசன வரைவு குழுவின் தலைவராக 1947 ஆகஸ்ட் 30 வந்து நியமிக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து டிராஃப்ட் பண்ணுறாரு அரசியலமைப்பை. இந்தியாவில் பல்வேறு தேர்தல்களை வந்து சுதந்திரமாக நடத்துவதற்காக தேர்தல் ஆணையத்தின் அதிகாரங்கள் வரையறை செய்யும் சட்டப்பிரிவாகும். இந்த வரைவு ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரைவு சட்டப்பிரிவு 289ன்னு அழைக்கப்பட்டுச்சு. இந்த ஓகேங்களா, இந்த தேர்தல் ஆணையத்தை பற்றி சம்மந்தமான எழுதுகிற வரைவு வந்து பார்த்திங்கன்னா வரைவு சட்டப்பிரிவு 289 அப்படின்னு தான் அழைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே நிறைய விவாதம் நடத்தப்பட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சாசனத்தில் வந்து 324வது பிரிவு தான் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவாக வந்து வடிவமைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, தேர்தல் ஆணையத்தோட பிரிவு வந்து பார்த்திங்கன்னா 324. இதுக்கு முன்னாடி 289 பிரிவு பெயரில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வடிவமைக்கப்பட்டுச்சு. வடிவமைக்கப்பட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 324 அப்படின்ற பிரிவில் வந்து அது சேர்ந்துருச்சு. ஓகேங்களா, உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து எவ்வாறு நீக்க முடிகிறதோ அதுபோல் தான் வந்து மத்திய தலைமை தேர்தல் ஆணையரையும் நீக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அவர் மென்ஷன் பண்ணி உரையாற்றிருக்காரு. அந்த உரைகள் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. இது சும்மா ஸ்டோரி தான், நான் வந்து பிடிஎஃப் தரேன், நீங்கள் பிடிஎஃப்ல வந்து படிச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது சில கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா வைப்புத்தொகை, அதாவது பார்த்திங்கன்னா டெபாசிட் எழுந்திருக்காங்க. மக்கள் பிரதிநிதி சட்டம் 1952 படி பார்த்திங்கன்னா மக்களவை அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் ஒவ்வொரு வேட்பாளரும் ஒரு குறிப்பிட்ட வைப்புத்தொகை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து செலுத்துறது வந்து வழக்கம். இதில் வந்து பார்த்திங்கன்னா SC ST பிரிவை சேர்ந்தவங்க வந்து 12,500, மீதி பிரிவை சேர்ந்தவங்க 25,000 வந்து பார்த்திங்கன்னா வேட்புமனு தாக்கல் போது வந்து டெபாசிட் தொகையை செலுத்தணும். ஒரு தொகுதியில் பதிவான மொத்த வாக்குகள் 1/6 ஒரு பங்கு குறைவான வாக்குகள் பேர் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து டெபாசிட் தொகை வந்து திருப்பி தரப்பட மாட்டாது. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நவீன் பட்நாயக், அதாவது பார்த்திங்கன்னா தொடர்ந்து 24 ஆண்டுகாலம் ஆட்சி செய்த நவீன் பட்நாயக் ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவில் வந்து முடிவுக்கு வந்திருக்கு. ஒடிசா சட்டப்பேரவை தேர்தல் வந்து பாஜக தான் ஆட்சியை கைப்பற்றிருக்கு. அந்த மாநிலத்தில் வந்து 2000 ஆண்டிலிருந்து 24 ஆண்டுகளாக 5 முறை வந்து பார்த்திங்கன்னா முதல்வராக நவீன் பட்நாயக் வந்து தலைமையிலான பிஜு ஜனதா தளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து தோல்வி கண்டிருக்கு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அண்டை மாநிலமான ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா YSR காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்து தெலுங்கு தேசம் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கு. சந்திரபாபு நாயுடு வந்து பார்த்திங்கன்னா முதல்வராக இருக்கிறார். அடுத்து சர்வதேச செஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 7வது சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் பிரக்யானந்தா, கோனேரு ஹம்பி ஆகியோர் வந்து தங்கள் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் வைஷாலி வந்து பார்த்திங்கன்னா 2வது முறையாக வந்து தோல்வி கண்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து இந்தோனேஷியா ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் லக்ஷயா சென் வந்து 2வது சுற்றுக்கு முன்னேறி பிரதான வீரர்களின் ஒருவரான HS பிரணாய் முதல் சுற்றில் வந்து தோல்வி கண்டிருக்கிறாரு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் ஸ்லாம் போட்டியான பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் உலகின் நம்பர் 1 வீரரான செர்பியாவின் நோவா ஜோக்கோவிச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலிறுதி சுற்றுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை முன்னிருக்கிறாரு. இதன் மூலம் கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் வந்து தனது 370வது வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது பார்த்திங்கன்னா ஜோக்கோவிச் வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டியில் அதிக வெற்றி பெற்றவர் அப்படின்ற சாதனை வந்து படைச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ரோஜர் ஃபெடரர் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 369 முறை செஞ்சது தான் வெற்றி தான் வந்து சாதனையாக இருந்துச்சு. இவர் வந்து 370வது முறை வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்று சாதனை படுத்தியிருக்காரு. ஜெர்மனியில் நடைபெற்ற ISLF உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வந்து மகளிருக்கான 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் ஈஷா சிங் 6வது இடம் பிடிச்சிருக்காங்க. அணிகளுக்கான பிரெஞ்சு செஸ் சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக செயல்பட்டு வரும் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி வந்து பார்த்திங்கன்னா லைவ் ரேட்டிங்கில் 5ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. இந்திய தரவரிசையில் வந்து 1ஆம் இடம் பிடிச்சிருக்கிறாரு. ஓகேங்களா, அடுத்து முக்கியமானது நிலவில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா இருள் பகுதியில் இருந்து நிலவின் தென்துருவத்திலிருந்து மாதிரிகளை சேகரித்து கொண்டு வருவதற்காக சீனா வந்து சாங்கி 6 அப்படின்ற விண்கலத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிச்சு. அந்த விண்கலம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள்ஸை எடுத்துக்கிட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா பூமியை நோக்கி வரதா வந்து பார்த்திங்கன்னா அவங்க தகவல் கொடுத்துருக்காங்க. 3 வாரங்களுக்கு பிறகு இந்த மாதம் ஜூன் சுமார் 25ஆம் தேதி போல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பூமியை வந்தடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாங்கி 6 என பெயரிடப்பட்ட இந்த நிலவு ஆய்த்திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் வெற்றி வந்து பார்த்திங்கன்னா நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் முயற்சிக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இன்றைக்கி ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் தான் பார்த்துக்கோங்க. இதை மட்டும் பார்த்துக்கோங்க, இதுவே போதுமானது, இதுவே இம்பார்ட்டன்ட் தான். இதை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லியும் பாருங்கள், அப்போ தான் மந்த்லி படிக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.